அவருக்கு கூழு குடிக்க தான் வருவார், குடுக்கலாம் வரமாட்டாரு. கூழ் குடிக்கவா? என்ன கூழு? எங்க போய் குடிச்சாரு? காசு வாங்க தான் வருவாரு. இப்ப நீங்க விஷாலு, சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ், ரஜினி, கமல் இவங்க எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாங்க. நம்பி படத்தை நம்ம சினிமா துறை நம்ம யாராவது புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம், புது ஆளுக்கு வாய்ப்பு ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க. ஆனா 33 வருஷமா சினிமா துறையில வெறும் ஹீரோவா மட்டும்தான் இருப்பேன், காசை மட்டும்தான் வாங்குவேன், என்னால முடிஞ்ச உதவியில செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் புது வாய்ப்பு தரமாட்டேன், புது டைரக்டருக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஒரு நரித்தனம். புரிதல் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதுங்க. ரொம்ப தப்பா இருக்கு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. ஒரு படம் நீங்க படம் எடுத்தீங்கன்னா உங்களை சம்பாதிக்க விட்டு நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். அதே படத்தை நாங்க படம் எடுத்தோம்னா அந்த காசெல்லாம் நாம சம்பாதிச்சுக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் மத்த ப்ரொடியூசர்கள்லாம் வாரி வழங்கி டேட்ஸை கொடுத்தாரு. புரியுதுங்களா? அந்த வாரி வழங்கின ப்ரொடியூசர் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா? நாசமா போயிட்டாங்க பாவம். நாசமா போயிட்டாங்களா? ஆமா. எங்க 10 டைரக்டர் 10 ப்ரொடியூசர் சொல்லுங்க. 10 ப்ரொடியூசர். பேரரசுன்னு ஒரு ஆள் டைரக்டர்ப்பா. சினிமா துறையில இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல ஆளு.